பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல ரம்யாவை கூப்பிட்டு நலம் விசாரித்து கொண்டிருக்கிறார். ஒரே பக்கம் கதறி கதறி அழுத ரம்யாவை பார்க்க முடிஞ்சு. போற போக்க பார்த்தா ரம்யா வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களோ அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். அதை பத்தியும் பார்ப்போம். அன்சீன் ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. அதை தாண்டி கிச்சன் டீமால பல பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற டிஸ்கஷனும் வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு, அடுத்த பெஸ்ட் இவங்க தான், ஒஸ்ட் இவங்க தான் அப்படின்ற டிஸ்கஷனுமே அந்த ஃபிளஷ் ஃபைட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணுங்க மக்களே. ஸோ அதை மறந்துடாதீங்க ஐயா. நீங்கள் போடுற லைக் மூலியமாக தான் வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகுது ஐயா. அதை தயவு செய்து நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் ரம்யா கதறி கதறி அழுத ரம்யாவை பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு சொல்லுங்க ரம்யா, என்ன ஆச்சு அப்படின்னும் போது, இல்லை பிக் பாஸ் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஸோ ரம்யாக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னா, சீக்வன்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படி நடந்திருக்கு. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி ரோஸ்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, வந்த முத நாளே பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஒரு பக்கம் சபரி அழுதான், அன்னைக்கு கதறி அழுதுறாங்க 2. மூணாவது இடியாப்பம் மேட்ரு சபரிக்காக எடுத்து வச்சு அன்னைக்கு அந்த இடியாப்பம் மேட்ரில் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் போய் சாரி கேட்டாங்க 3. நாலாவது அந்த இடியாப்பம் மேட்ரை வச்சே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணாங்க 4. 5 இப்போ டீம் லீடர் ஆகிட்டு சில பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா அன்னைக்கு நைட்டே நாளாச்சா, அன்னைக்கு நைட் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, என் லிஸ்ட்லயே கிடையாது அப்படின்ற ஒரு கேட்டகரி நடந்துச்சுன்னா அந்த டாஸ்க்கு. அதுல இவங்களுக்கு மெஜாரிட்டி ஓட்டு வந்தது 2-3 ஓட்டு. அது ஒன்று 5. 6வது இந்த டாஸ்க்ல லீடர் ஆக்கிட்டு அவங்க நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்னை ஒஸ்டா பர்ஃபார்மர் போட்டிருக்காங்க அப்படின்றது 6. இந்த 6 இன்சிடென்ட்ஸும் ரம்யாவை ஹெவியாக பாதிச்சிருக்கு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வாரம் ஒரு தொடர்ந்து அவங்க 3 நாள் மென்ஷன் பண்றாங்க. அந்த 3 நாள் நடந்தது இதெல்லாம் தான் ரம்யாவுக்கு எதிராக இருந்திருக்கு. அதனால அவங்க கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிக் பாஸ், ஒரு மாதிரி இருக்கு பிக் பாஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு ஓகேனா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, நான் கேட்கறேன், என்னென்ன இன்ஃபர்மேஷனும் சொல்லுங்கன்ற மாதிரி பிக் பாஸும் சொல்றாரு. அது என்னன்னா, நான் எது பண்ணாலுமே ஏதாவது சொல்றாங்க பிக் பாஸ். நல்லா பண்ணா கூட அதுக்கு வந்து நல்லா பண்ணாத மாதிரி சொல்றாங்க. நான் 40 டேஸா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பயந்துகிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னு தெரியுமா? எதையுமே என்னால ஓப்பனா பேச முடியல. இதுல வந்து என் ஃபேமிலியை மிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப இருக்கேன் இங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்காக தான் இங்க இருக்காங்களாம். இல்லைன்னா நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஓப்பனா எங்க சொன்னா என்னை வெளியே அனுப்பிச்சிருவீங்களோ, கண்டஸ்டன்ஸ் என்ன வெளியே சென்ட் பண்ணிருவாங்களோ அப்படின்ற பயம் மட்டும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு நான் டெய்லியும் நைட்டு பெட்ரூம்ல அழுதுகிட்டு தான் இருக்கேன், பெட்ஷீட்டை போட்டு டெய்லியும் அழுதுகிட்டே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் டெய்லி அழுது பார்த்தது இல்லை. நானும் அவங்க தூங்கும் போது தான் பார்க்குறேன், போகும்போது தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு டெய்லியும் அவங்க சைடு கேமரா வரும்போது டெய்லியும் அழுத மாதிரி நான் பார்த்தது இல்லை. தெரியல வேற எங்க போய் அழுதாங்கன்னு. நான் பார்த்த வரையும் லைவ் டெய்லியும் நான் லேட் அவங்க தூங்க போகும்போது தான் நானும் பார்க்குறேன். அப்படி எதுவும் தொடர்ந்து 40 நாள்ன்றாங்க. அந்த 40 நாள் நான் கணக்கு பண்ணா கொஞ்சம் இடிக்குது. அடுத்து என்ன பண்றாங்க, சரி ஓப்பனா எதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க ரம்யா அப்படின்னும் போது சொல்றாங்க, இல்ல பிக் பாஸ் என் மனசுக்குள்ள, பிக் பாஸ் இது சொன்னார், மனசுக்குள்ள அடக்கி வச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் போட்டு உடைங்க, நான் கேட்கறேன், பிரச்சனை இல்லை சொல்லுங்க பொறுமையா அப்படின்ன உடனே, எனக்கு 2 அக்கா இருக்காங்க, அக்கா பொண்ணு இருக்காங்க, 2 நாய் இருக்கு, அது இவங்க தான் என்னுடைய உலகமே. ஸோ இப்போ நான் அவங்களெல்லாம் மறந்துட்டு இங்கே நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன். அவங்களோட கஷ்டத்துக்காக தான் இங்கே போராடிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு கேம் பிளே இருக்கு. வெளியே போகணும்னு எனக்கு தோணுது. எப்படி வீட்டை விட்டு வெளியே போகணும்னு எனக்கு தோணுது. ஹெல்த்துக்காகவும் என்னோட நிலைமைக்காகவும் நான் போகணும்னு நினைக்கிறேன். பட் என் அக்காவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு நான் இங்கே இருந்தே ஆகணும். ஸோ ஈஸியாக விட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது, வெளியே போகணும்னு தோணுது. டபுள் சைடா இருக்கு பிக் பாஸ், டபுள் மைண்டா இருக்கு. ஒரு பக்கம் மனசு என்னன்னா தப்பிச்சு போயிடுறா கைப்புள்ள அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நான் போனா அவங்க கஷ்டப்படுவாங்களேன்ற மாதிரி தோணுது பிக் பாஸ், நான் என்ன பண்றது? ஸோ இந்த வீட்டில் வெளியேனா நான் விலைக்கு போயிடுவேன், எங்க வேணாலும் இது பண்ணிடுவேன். இங்க வந்து விலைக்கும் போக முடியல, கடந்தும் போக முடியல. ஸோ என்னால் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நான் நடிக்கிறேனே தவிர்த்து நான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியல. எனக்குள்ள இருக்கிற வலிகளை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. வெளியேனா ஃபோனு, நான் தனியா இருந்திருப்பேன், எங்கேயாவது தோணுச்சுன்னா நான் டிராவல் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். இங்க வந்து எனக்கு எதுவுமே இல்லை, பிடிச்சது கூட எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி கட்டி போட்டு வச்சிருக்கனால வீட்டுக்கு போறதா இருந்தா கிளம்பிருங்க, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ஸோ இங்க இருக்கிறதால என் லைஃப் மாறும், அடுத்த கட்டத்துக்கு போவோன்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே இங்கே நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க, என்னை சிரிச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஐ மீன் உள்ள ஒன்றும் வெளியே வேற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே பிக் பாஸ் சொல்றாரு, ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா எதுக்கு இதை 40 நாளா மறைச்சு வச்சிருக்கணும், இதை ஓப்பனா சொல்லியிருக்கலாமே அப்படின்றதையும் சொல்றாரு. ஸோ ஆனால் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு விஷயத்த நினைச்சிட்டு தானே வந்தீங்க, அதை டிராவல் பண்ணுன்றது தானே வந்திருக்கீங்க. இப்போ 42 நாள் இதை கடந்து போயிருக்கீங்கன்னா அது எப்படி முடிஞ்சுச்சு? அதை டிராவல் பண்ணிருக்கீங்களா? இது வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸாலையா இல்ல மக்களால நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்களா?
மக்கள் ஏதோ ஒரு காரணத்தால தானே உங்களை ஓட்டு போட்டு காப்பாத்தி வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. நீங்க வீட்டுல இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை பத்தி யோசிக்காதீங்க, மக்களை பத்தி யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பிக் பாஸ் மோட்டிவேட் பண்றாரு. நிறைய விஷுவல்ஸ் நம்ம காட்டப்படவில்லை. இவங்க 2 பேரும் பேசின கான்வர்சேஷன் முடிஞ்ச அளவுக்கு என் மைண்ட்ல எவ்வளவு வருதோ அதை நான் அப்படியே டெலிவரி பண்ணிட்டேன். மற்றதெல்லாம் நம்ம காட்டப்படவில்லை. ஸோ காமிச்ச வரையும் இவ்வளவுதான். ஸோ இதை கேட்டு பிக் பாஸ் ஆறுதல் சொல்லி ரொம்ப காம் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. போற போக்க பார்த்தா ரம்யா வாக் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் அருமையா இருக்கு. ஆனா அது பார்ப்போம். ஆனா எனக்கு என்னன்னா, இன்னைக்கு அவங்க ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. விக்ரமுக்கு பழி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எந்த இடத்துல அப்படின்னு நான் பாக்குறேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ஷன் டிஸ்கஷன் போச்சு அந்த டீமுக்குள்ள. மெஜாரிட்டி ஆஃப் த டீம் மேட்ச் என்ன சொல்றாங்க, சுபிக்ஷா கொடுக்கலாம், சுபிக்ஷாக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கலாம், சூப்பரா பண்ணா அருமையா பண்ணா சுபிக்ஷா கொடுக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போகுது. இன்னொரு பக்கம் அந்த சைடு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருக்கு கொடுக்கலாம்னா கமருதீனோ யாருக்கோ அப்படின்ற மாதிரி. சரி இருங்க, சுபிக்ஷாக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மரா பெஸ்ட் பெர்ஃபார்மரா அது விக்ரம சொன்னாங்க நடுவில். அவங்க ஏன் மாற்றி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் கமருதீனை போடலாம் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. சுபிக்ஷா பெஸ்ட்டு, கமருதீன் ஒஸ்ட். நேற்று இருந்த மாதிரி ஈடுபாடு இன்னைக்கு இல்லைன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ரம்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விக்ரம பெஸ்ட் பெர்ஃபார்மர் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போல. ஸோ ஆல்ரெடி விக்ரம ஒஸ்ட் கொடுத்திருக்காங்க, இப்போ பெஸ்ட்டாக மாற்றி விட்டுருவோன்ற மாதிரி அவங்க மேலே இருக்கிற அந்த ஃப்ளாவை கிளியர் பண்ணலான்னு ட்ரை பண்ணுற மாதிரி தோணுச்சு. அதை தாண்டி இன்னொரு பக்கம் கிச்சன் டீம்ல வந்து நிறைய பேர் கிச்சன் டீம் கொடுக்குற ஒர்க்கை வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம போயிட்டு போர்டு அரோரா கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பார்வதி சொன்னா வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது எழுதுனா போர்டை வந்து அதுக்கப்புறம் திரும்ப வாங்கன்னா திரும்ப போய் பார்த்தா அங்கே வேற ஒன்று எழுதி வச்சிருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற வேலையை அவங்க பண்ணணும்ல, அதையே பண்ண மாட்டேங்கிறாங்க கிச்சன் டீம். ஸோ கிச்சன் டீம்ல யாராவது பார்த்து போடணுன்ற மாதிரி பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா டீம் கேப்டன் எடுக்கிற முடிவு வந்து டீமுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. அதனால டீமு கூட டிசைட் பண்ணி நீங்க சொல்லுங்க, அதை போய் நான் டெலிவரி பண்ணிடுறேன்ற மாதிரி ரம்யா எங்க ஒரு சேஃப்ல இறங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னது ஏதாவது ஏடாகமா போச்சுன்னா அதோட பாதிப்பு அவங்களுக்கு மட்டும் சேரும். இப்போ ஒட்டுமொத்த டீமை கேட்டு போனா என்ன ஆனா, சார் இவங்க சொன்னாங்க நான் பண்ணேன், இவங்க சொன்னா நான் பண்ணேன்ற மாதிரி ரம்யா எஸ்கேப் ஆயிடலாம்ல. அந்த ஒரு பிளான் தான் ரம்யா கிட்ட நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வினோத் டென்ஷன் ஆயிட்டார். என்ன பண்ணியிருக்கான், எஃப்ஜே போயிட்டு போர்டில் எழுதியிருக்கான், அந்த கிச்சன் போர்டில் ஏதோ ஃப்ரை பிரியாணியும் வெஜ் பிரியாணியும் இன்னும் ஒரு 2 ஜூஸை ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்துட்டுருக்கான். அங்கே போயிட்டு என்ன பண்ணாங்க, போர்டு ஒரு பக்கம் எழுதிருக்கு, பின்னாடி காலியாக இருக்கு. வினோத் போய் எழுத ட்ரை பண்ணுறாரு. உடனே இதெல்லாம் எழுதக்கூடாது, இதை முடிச்சுட்டு அப்புறம் தான் வாங்க இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வினோத் காண்டாயி டீம் கிட்ட பேசுறாரு, அது என்ன எழுதக்கூடாது, பின்னாடி காலியாக தானே இருக்கு, நம்ம போய் எழுதலான்ற மாதிரி வந்து ஆர்கியூ பண்றாரு. நடுவில் பிரஜன் வந்து அது வேணாம், இது கேன்சல் பண்ணியாச்சுன்ற மாதிரி பிரஜன் சொல்றாரு. உள்ள போயிட்டு எஃப்ஜே கிட்ட வினோத் பேசுறாரு. பின்னாடி சாண்ட்ரா வந்து ஏன் கேன்சல் பண்ணி எதுக்கு பேசுனீங்கன்னும் போது அங்க உடனே வினோத் அதை நான் எடுத்துக்கிறேன், நான் அந்த ஃபுட்டை நான் எடுத்துக்கிறேன், கேன்சல்லாம் பண்ணல, அதை எனக்கு கொடுத்துருங்க, நான் வந்து எழுதிடுறேன்ற மாதிரி திரும்ப வினோத் போய் எஃப்ஜேக்கு என்ன ஆர்டர் வந்துச்சோ ஃபுட்டு வேஸ்டா போகக்கூடாதுன்னு அவர் வாங்கிட்டார். ஆல்ரெடி கட் பண்ணி செய்ய ப்ராசஸ்க்கு வந்துருச்சு, இதை போய் இவர் வாங்கிட்டார். ஸோ இங்க ஆக மொத்தத்தில் கிச்சன் டீமை வச்சு தான் பல பேருக்கு பல கன்ஃபியூஷனும் பல சண்டைகளும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்மளால கண் கூட பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.